விஜய் கட்சியில் இணையும் செங்கோட்டையன் அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னா அது ஒரு செங்கோட்டையன் அவர்கள் தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டனாக அதிமுகவில் இணைத்துக் கொண்ட அந்த நேரத்திலே அதிமுகவிலே முக்கிய பொறுப்பு வைத்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டு நபராகத்தான் இருந்தார். ஆனால் திடீரென செங்கோட்டையன் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச இருக்கிறேன், அந்த பேச்சுவார்த்தை என்பது மிகப்பெரிய பல பிரச்சனைகளுக்கு முடிவு தரக்கூடிய வகையிலே அமைய போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்குமே அதாவது கிட்டத்தட்ட 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கு. அவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆதரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தாலுமே தற்சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மிகப்பெரிய வார்த்தை போர் கருத்து வேறுபாடு என்பது இருந்து கொண்டு அந்த கருத்து வேறுபாடின் காரணமாகத்தான் செங்கோட்டையன் 5ஆம் தேதி அதிமுகவிலிருந்து விலகி சசிகலா ஓபிஎஸ் அணியிலே இணைய போகிறார். இல்ல சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடி அனைவரையுமே அதிமுகவில் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையைத்தான் நம் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தகவல் என்பது வெளிவந்து கொண்டிருந்தாலுமே 5ஆம் தேதி மட்டும்தான் தெரியும் செங்கோட்டையன் என்ன பேச போகிறார், என்ன முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அனைவரும் கூப்பிட்டு 2 நாட்களாக ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்துவது பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்புகிறது. இப்படிப்பட்ட சூழலில் நமது செங்கோட்டையன் அவர்கள் நமது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக்கொண்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் அதிமுக உள்கட்சி பிரச்சனை குறித்து வரும் 5ஆம் தேதி வெளிப்படையாக பேசலாம். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகும். இன்னொரு புறத்திலே செங்கோட்டையன், ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இந்த 3 நபர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியின் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது அதாவது அநேக இடங்களிலே வெற்றி பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுகவை கைப்பற்றுவதற்கு வேலைப்பாடுகளையுமே ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே வதந்திகளாக பரவி கொண்டிருந்தாலும் இன்று வரைக்கும் எந்த தகவல் உண்மையான தகவல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் 5ஆம் தேதி நமது செங்கோட்டையன் மனம் திறந்து பேசினால் மட்டும்தான் அதற்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இப்போதைக்கு வருகின்ற 5ஆம் தேதிக்கு மேல் செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அப்படி ஒன்றிணையாவிட்டால் நான் கட்சி மாறுகிறேன், நான் அதிமுகவை விட்டு விலகிக் கொள்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்குத்தான் வரப்போகிறார். அந்த முடிவு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நமது செங்கோட்டையனுடைய பார்வை என்பது திரும்ப போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிலே முக்கியமான தலைவர், முன்னாள் அமைச்சர், பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நமது செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு வெளியேறி விடுவாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது குறைவுதான் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் 5ஆம் தேதி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.